ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரரே போற்றி போற்றி. எண்ணற்ற ஈசத் துளிகளில் ஸ்ரீ வஜ்ரேஸ்வர ஈசத் துளியும் ஒன்றாகும். யாம் எவ்விதம் இயங்குவோம் என்பதனை எவருமே எளிதினில் அறிய இயலாது. ஏனெனில் எமது நாமம் என்பது சிவனாரின் நாமமாக உருமாறினாலும் மானுடர்கள் வெகுவாய் அறியாத நாமமாகும். மானுட ஆன்மாக்களுக்கு உதவுவது எங்களது பணி அன்று எனினும் மானுட ஆன்மாவினிலும் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் எனும் ஆன்மத்துகள் உண்டு என்றும் அத்துகளானது புறத்தினில் அறியும் வண்ணம் செயலாற்றிடாது என்றுமே அறிய வேண்டும். எண்ணற்ற ஈசத்துளிகளை மானுடர்கள் புறத்தினிலும் நாமம் இட்டு பூஜிக்கின்றனர். கைலாயநாதரும் சிவலோகநாதரும் மானுடர்களால் புறத்தினிலும் போற்றப்படும் சிவத்துளிகளாவர். இருப்பினும் வஜ்ரேஸ்வரர் எனும் நாமம் கொண்டு சிவனாரை எவரும் புறத்தினில் அதிகமாய் பூஜிப்பதில்லை. ஏனெனில் எமது இயக்கம் என்பது மறைபொருளாகும். ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற யாம் ஈசனின் ஓர் அங்கம் ஆவோம். எமது பணி என்பது ஆற்றல் குன்றியுள்ள மற்ற ஈசத்துளிகளுக்கு ஆற்றல்களை வழங்குவதே என்றுணர்க. உயிர் அணுவிற்கு என்றுமே யாம் ஆற்றல்களை வழங்க முற்படுவதில்லை. அவ்விதமே விண்ணுலகினிலும் இயங்கா தன்மை கொண்ட அணுக்களின் ஆற்றல்களை இயங்கும் அணுக்கள் ஈர்த்தே பெற்றுவிட்டால் யாம் அவ்வணுக்களுக்கு ஈச ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். ஒரு மானுட ஆன்மாவிலும் இத்தகைய செயல்களையே ஏற்றிருப்போம். ஆன்மத் துகள்கள் அடங்கிய ஒளிப்பாலத்தினில் மாத்திரமே வீற்றிருப்போம். உயிர் அணுவிற்கு தனது ஆற்றல்களை அதீதமாய் பொழிகின்ற ஆன்மக் கருக்கள் யாவும் தங்களது ஆற்றல் இழப்புகளை ஈடு செய்திட எமையே நாடிடும் என்றறிக. சில தருணங்களில் தேவைக்கு அதிகமான ஆற்றல்களை உயிர் அணுவானது சில குறித்த ஆன்ம துகள்களிடம் இருந்து ஈர்த்தே பெற்றுவிடும். அத்தகைய தருணங்களில் யாமே முன்னின்று ஆற்றல்களை பொழிந்திடுவோம். எமது பணி என்பதே வஜ்ரம் போன்ற ஆற்றல்களை ஆத்ம கருத்துகள்கள் எத்தருணத்திலும் பெற்றிருக்க வேண்டும் என்பதாகும். உயிர் அணுவானது ஆற்றல் பற்றாக்குறைகளினால் வாட்டம் உறலாம். ஆயினும் ஓர் ஆன்மக் கரு என்பது ஆற்றல்கள் இன்றி வாட்டமுறக் கூடாது என்பதே ஈசன் எமக்கிட்ட கட்டளையாகும். அதன் பொருட்டே யாம் எமது ஆற்றல்களை ஒவ்வொரு ஆத்ம கருத்துகள்களுக்கும் பகிர்கின்றோம். சிரசினிலே சிறைப்பட்டிருக்கும் எந்த ஒரு ஆன்ம கருவிற்கும் எம்மால் ஆற்றல்களை அருளிவிட இயலாது. விடுபட்ட துகள்களுக்கும் சிறைப்படாது நிலைக்கும் துகள்களுக்கும் ஆற்றல்களை வழங்குவதே எமது பணியாகும். இத்தருணத்தில்
ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்போர்களுக்கு மாத்திரமே அகத்திய மகரிஷிகளினாலும் கால பைரவரினாலும் யாம் ஈர்க்கப்பட்டு சிரசினை அடைந்துள்ளோம் என்றே உணரக் கடவது. அனைத்து ஆன்ம துகள்களுக்கும் ஆற்றல்களை வழங்குவதினால் மாத்திரமே யாம் வஜ்ரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றோம். இத்தருணத்தில் சிரசினில் நிலைத்திருப்பதினால் வெகு சில ஆன்மாக்களுக்கு மாற்று செயல்களையும் ஏற்றுள்ளோம். அவற்றை குறித்தும் அறிந்திடுக. ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற அன்பு மானுட ஆன்மாக்களே, யாம் உரைப்பதனை தெளிவுறுங்கள். சத்தியலோகத்தின் கருணை எனும் வாயில் திறவு கொள்ள வேண்டும் எனில் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரராகிய யாம் எமது ஆற்றல்களை உயிர்கூட்டிற்கு பகிர்ந்திட வேண்டும். இத்தருணத்தில் உயிர்கூடாக உருமாறத் துவங்கி உள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர துகள் எனும் ஆன்மக் கருவிற்கு பூரண ஆற்றல்களை பொழிந்திடவே யாம் சிரசினில் வீற்றுள்ளோம். எமது துகள் என்பது உருகி கரைய இயலாத ரசமணியை போன்றதாகும். எமது தன்மை என்பது வஜ்ரம் போன்ற திட ஆற்றலை அருள்வதாகும். இத்தருணத்தில் எமது இயக்கம் என்பது மாறுபட்டுள்ளது. யாம் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஆற்றல் பற்றாக்குறைகளை நீக்கியே அருளிடுவோம். சிரசினில் உள்ள அணுக்களுக்கும் ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். முதன்மையாக அருணாச்சலேஸ்வரர் துகளிற்கு ஆற்றல்களை பகிர்ந்தே செயல் புரிவோம். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போன்றது எமது தன்மையாகும். ஈசனால் வரம் அருளப்பட்டுள்ள நிலையில் யாம் இவ்விதம் இயங்குகின்றோம். எமது துகள் என்பது மானுடர்களின் சிரசினை தீண்டுகின்றது எனில் சத்திய யுகம் பிறந்துள்ளது என்றே பொருள்படும். ஏனெனில் கலி எல்லையில் வசிக்கும் மனிதர்கள் அனைத்து நிலைகளிலும் ஆற்றல்கள் குன்றியே இயங்கி இருப்பர். வஜ்ர தேகம் என்பதோ வஜ்ர உயிர் என்பதோ கலிமானுடர்கள் அறியாத தன்மையாகும். சத்தியயுக வாசிகள் மாத்திரமே பூரணமாய் இதனை அறிந்திருப்பர். சத்திய யுகத்தினில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு மாத்திரமே உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களும் பூரண ஆற்றல்களை பெற்றிருக்கும். எந்த ஒரு கடினமான செயலினையும் எளிதாய் ஆற்றும் திறன் பெற்றிருப்பர். நீண்ட ஆயுளையும் வஜ்ர தேகத்தினையும் பெற்று இயங்கும் மானுடர்கள் சத்தியயுகத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பர். கருணை எனும் வாயில் திறவு கொண்டு குருதியானது உயிர்கூட்டினையும் நிறைத்து விட்டால் யாம் பூரணமாக உடல் முழுவதும் பரவியே செயலாற்றுவோம். சிரசினை அடைந்திருப்பினும் இத்தருணத்தில் உயிர் கூட்டின் உச்சத்தில் வீற்றிருந்தே செயல்புரிகின்றோம். உயிர் அணுவிற்கு மாத்திரமே ஆற்றல்களையும் பொழிந்திருப்போம். தேவியர்களின் ஒடுக்கம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி எனும் தேவியும் அவரது ஆற்றல்களை ஒத்த பற்பல தேவியர்களும் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்பர். வஜ்ரம் போன்ற தேகத்தினை அருள்வதற்கு மாத்திரமே உருக்கொண்டு இயங்கிய தேவியானவர் மாயையில் வீழ்ந்து தனது உயிராற்றல்களை விரயமுறச் செய்கின்ற மானுடர்களை காத்துவிட
இயலாத காரணத்தினால் ஒடுக்கம் காண்கின்றார். சத்தியயுக மானுடர்களை உருவாக்கும் பொருட்டே யாமும் இயக்கத்தினை ஏற்றுள்ளோம். ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று பூஜித்த காரணத்தினாலும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பதன் மூலமும் ஒரு மனிதர் அன்பு எனும் வாயிலினைக் கடந்து கருணை எனும் வாயிலுக்கு பயணிக்க துவங்கிடுவார். புற வாழ்க்கை என்பது முற்றிலுமாக மாற்றமடைய வேண்டும். அகத்தினில் உருவாகும் மாற்றங்கள் புறத்தினில் வெளிப்பட வேண்டும். அன்பு எனும் பேராற்றல் அனைவரிடத்திலும் பெருகிடல் வேண்டும். மனமானது ஒடுங்கியே செயல் புரிய வேண்டும். ஆசைகளும் பற்றுகளும் அற்ற நிலையில் ஈசனையே கதியென்று ஏற்று இயங்குகின்ற மானுடர்களுக்கு மாத்திரமே கருணை வாயில் திறவு கொள்ளும். உயிர் கூட்டினை சூழ்ந்திருக்கும் பாதரச அகழி என்பது தகர்க்கப்படும் தருணத்தில் மாத்திரமே உயிர்கூடு என்பது குருதியினை உள் ஏற்கும். இதனையே கருணை எனும் வாயில் என்றே அழைத்திடவும் இயலும். குருதி என்பது உயிர் கூட்டினை தீண்டி விட்டால் அம்மனிதரானவர் தெய்வீக ஆன்மாவாக உருமாறிடுவார். தெய்வத்தன்மை ஓங்கி இருக்கும். ஒளி நிறைந்த வாழ்க்கை அகத்தினிலும் புறத்தினிலும் ஏற்கப்படும். தேகத்தில் இருள் விலகி ஒளி பரவுவதன் காரணத்தினால் தேகம் வஜ்ரமாய் உருமாறிவிடும். கடினத்தன்மை கொண்ட ஓர் வைரம் போன்று மின்னுகின்ற தேகத்தினையும் ஒளியினை பொழிகின்ற விழிகளையும் கண்டுணர்ந்தால் எமது ஆற்றல்களையும் உணர்ந்திட இயலும். ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் எனும் ஆன்மத்துகளாகிய யாம் உங்களது தேகத்திலும் உயரிய ஆற்றல்களை பொழிந்து உன்னத செயலாற்ற வேண்டும் எனில் அனைவரும் சரணாகத தன்மையினை ஏற்று சத்தியம் உணர்ந்து செயலாற்றிடல் வேண்டும். 108 தின ஆத்ம காயத்ரி சாதனைகள் நிறைவுற்றாலும் உங்களது ஆயுட்காலம் வரை தீர்க்கமான சாதனைகளை தொடர் செயலாய் ஏற்க வேண்டும். அளவில்லாத ஆற்றல்களை செலுத்தி இறை பணியை ஏற்க வேண்டும். அனுதினமும் பல நாழிகைகள் தனித்து அமர்ந்து தியானித்து சுயத்தினை உணர்ந்து கழிவுகளை நீக்கியே செயல் புரிய வேண்டும். உணர்ந்து இயங்கும் தருணத்தில் சத்தியம் வெளிப்படும், கருணை ஓங்கிடும், இறை லயமும் பூரணமாய் சித்திக்கும். உணர வேண்டும் என்றே யாம் ஆசிகளை பொழிகின்றோம். ஸ்ரீ வஜ்ரேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்.